ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் கிச்சன். வாங்க நம்ம செடியில் மிளகாய் செடி பார்க்கலாம். மிளகாய் பாருங்கள், நல்லா பச்சையாக இருக்குது. அப்புறம் பழுத்த மிளகாய் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் குழம்புக்கு மிளகாய் போடும்போது அதில் இருக்கிற விதையட்டாந்து இந்த மாதிரி வெளியே போட்டால் செடிகள் வந்துடும். நிறைய செடிங்க இருக்குது. இதில் தாங்க நிறையா இருக்குது. எவ்வளோ பழுத்த மிளகாய் இருக்குது, பச்சை மிளகாய் இருக்குது. நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக கடைக்கு பசங்க இல்லைன்னா வீட்டில் இருந்தால் நம்ம பறித்து வச்சுக்கலாம். எவ்வளோ நல்லா டார்க் கலராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நிறைய நம்ம அதுவே தானாக வளர்ந்து நிறைய இருக்குது. நாங்கள் அப்பப்போ குழம்புக்கு யூஸ் பண்ணிப்போம். 2 மிளகாய் 3 மிளகாய் இப்படி எடுத்துக்குவோம். இன்னும் நிறைய 3-4 செடிங்க இருக்குது. அதுலேயும் இருக்குது. எதுவுமே தேவையில்லை, சும்மா ஒரு தொம்பு தண்ணி ஊற்றினா போதும், டெய்லி யூஸ் ஆகும். இதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆன பொருளுங்க. அப்பப்போ அடிக்கடி இந்த மாதிரி நம்ம பறிச்சிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் செடி வளர்த்து பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க ப்ளீஸ். இன்னும் உங்களுக்கு வேறு நிறைய செடிகள் இருக்குது. நானும் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய குட்டி குட்டி மிளகாய், இதெல்லாம் செடி குட்டி குட்டி மிளகாய் செடி எப்படி இருக்குது பாருங்கள். 4 மிளகாய் பறித்தாலே நிறைய இருக்கும். நீங்களும் உங்கள் மாதிரி எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தொட்டி காலியான தொட்டி இருந்தால் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. எந்த பொருளும் நம்மளுக்கு உபயோகிக்கப்படும். தேவையில்லாத பொருள் உலகத்தில் எதுவும் இல்லைங்க.